Peace of Jesus Christ Ministries. Divine Peace Time. தெய்வீக சமாதான நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட உங்களுக்காக உங்களுடைய காரியங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக வேதத்திலே ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து விட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10:38 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றித் திரிந்தார். இயேசு இந்த உலகத்தில் தேவாதி தேவனுடைய குமாரனாக அவர் வந்தார். வானம் பூமி சூரியன் சந்திரன் மனுஷர்கள் எல்லாவற்றையும் தேவன் படைத்து அவர் மனிதனுக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி ஆண்டுகொள்ளுன்னு சொல்லி ஆதாமுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிசாசு அதை அவன் எடுத்துக்கொண்டான். இந்த உலகத்தில் பிசாசுன்னு ஒருவன் இருக்கிறான். எப்படி ஆண்டவர் இருக்கிறார், பிசாசு இருக்கிறான். தேவன் உருவாக்கின ஒரு தூதர் தான் அவன். ஆனால் கீழ்ப்படியாமல் தள்ளப்பட்டு போனபடியினாலே பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான். கண்ணுக்கு தெரியாத பூதம் மாதிரி வந்து மிரட்டுறதில்லை. அவன் மனுஷனுக்கு தீங்கு செய்யும்படி அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இப்போ அழிவு இல்லை, அவனுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து வருகை, அவர் வரப்போகிறார். 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்த தேவன் திரும்ப அவர் வரப்போகிறார். கடைசி காலம்னு சொல்லி அநேகர் அதை உணர்ந்து வசனத்தின் வாயிலாய் அதை உணர்கிறார்கள். இயேசு திரும்ப வரப்போகிறார். இயேசு வருகைக்கு பிறகு தான் பிசாசுக்கு அழிவு உண்டு. இப்போ பிசாசுக்கு அழிவு இல்லை. யோவான் 10 எழுதப்பட்டிருக்கிறது. 10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் அவன் வரமாட்டான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிசாசுடைய காரியங்கள் கொடுமையாக இருக்கிறது. 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுக்கு அழிவில்லை, ஆனால் பிசாசுடைய கிரியைகளுக்கு அழிவு உண்டு. இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும். இந்த பூவுலகத்தில் பிசாசின் பிடியில் இருக்கிற எல்லாரையும் அவர் விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு அவர் சுகத்தை கொடுத்தார், நன்மைகளை அவர் செய்தார். இயேசுவின் முதலாம் அற்புதம் என்று சொல்லி ஒரு காரியம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 2 ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டது. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதுன்னு வசனம் சொல்லுது. திருமணம், எத்தனையோ பேருக்கு திருமண தடை இருக்கிறது, ஏதோ பல காரணங்களால். அதுக்காக நம்ம ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். இப்போ அந்த கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்து அழைத்தார்கள். நான் பல வேலைகளை செய்யணும், பிசாசு பிடியுள்ள சுகமாக்கணும், வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுக்கணும், பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆதாமை உண்டாக்கின தேவன் ஏவாளுக்கு ஏற்ற துணை கொடுத்தது போல திருமண பந்தங்களை, திருமண காரியங்களை கர்த்தர் நேசிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். அங்கே இயேசு இருக்கும் பொழுது 3 வாசிக்கிறோம், திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. இப்போ இதில் நிறையா விஷயம் அங்கே குறைவுபடுகிறது. இயேசு இருக்கிறார், ஏன் என் வாழ்க்கையில் கஷ்டம்? ஏசப்பாவை நம்புகிறேன். சில பேர் அப்படி இருக்கலாம், நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கு, எனக்கு ஏன் கஷ்டம்? இல்லை, இயேசுவே இருந்தால் கூட குறைவு வரும். எதுக்குன்னா
அதை நிறைவாய் மாற்றும்படி, தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும்படி. சும்மா நாங்கள் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசலை, எங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை வைத்து தான் நாங்கள் சொல்கிறோம். குறைவை நிறைவாக்குகிற தேவன், துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற தேவன் இயேசு கிறிஸ்து. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவர், இருளை வெளிச்சமாக மாற பண்ணுகிறவர், கசந்த வாழ்க்கையை இனிமையாக மாற பண்ணுகிறவர். என்னுடைய வாழ்க்கையில் கூட 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக திருமண திசையெல்லாம் கடன் பிரச்சனை, கசப்பு, ரொம்ப பண கஷ்டம் 2001ஆம் வருஷங்களில். அதை நினச்சி பார்க்கும் பொழுது இப்போ நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வருஷங்கள் ஓடினது, எல்லா பிரச்சனையும் மாற்றி இன்றைக்கி கர்த்தர் கசந்த பகுதிகளை இனிமையாக இயேசு கிறிஸ்து மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, இந்த கடவுள் என்ன கை விட்டுருச்சுங்க, கடவுள் செயல், எவ்வளோ பேர் சொல்லி புலம்பலை கேட்குறோம். ஒருபொழுதும் ஏசப்பாவை நம்பி வரும்பொழுது அப்படி சொல்ல வேண்டிய. 10 வருஷம் நான் ஏசப்பா பின்பற்றினங்க, வசனத்தை படித்தங்க, சபைக்கு போனேன், இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லவே முடியாது. அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லைன்னு பைபிள் சொல்லுது. இடத்துல வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அன்போடு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதலை தருவேன், உங்களுக்கு அமைதியை தருவேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமல்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு இருந்த அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. இயேசு இருந்தாலும் குறைவு வந்துருச்சு. சரி, உடனே அவங்க பல முயற்சிகளை எடுத்திருக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனால் இயேசுவிடம் அதை தெரிவிக்கிறார்கள். ஏதாவது ஒன்று இயேசு பண்ணுவார்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறார்கள். குறைவை நிறைவாக்குகிற வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு, ஏசப்பாவுக்கு உண்டுன்னு சொல்லி அந்த குடும்பத்தினர் விசுவாசித்தார்கள். கரெக்டாக டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உடனே தெரிவிக்கிறார்கள். உடனே ஏசப்பா, அதெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது, ரசம் குறைஞ்சா என்ன, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க, தண்ணி ஊற்றி கொடுங்க, எல்லாம் அனுப்பி விட்ருங்கன்னு சொன்னாரா? உடனே அதை ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டார். அதுதான் நல்ல தேவன். நம்முடைய தேவன் நல்ல தேவன். சில பேர் ஆண்டவரை கஷ்டம் பாடுகள் வரும்பொழுது ஆண்டவரை தப்பு தப்பாக சொல்லுவாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஆகுது, ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய பிள்ளையாய் ஊழியக்காரனாக இருக்கிறபடியினாலே எந்த கஷ்டம் வரும்பொழுதும் ஆண்டவரை நான் தூஷிச்சதும் இல்லை, துக்கமாக, அதாவது அவரை முறுமுறுத்து நான் பேசுனது கிடையாது, துக்கப்பட்டு பேசுனது கிடையாது. சரி, கர்த்தர் செய்கிறாருன்னா நம்ம நல்லதுக்கு தான் செய்வார், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், அவருக்கு எல்லாம் தெரியும், ஏற்ற வேளையில் அவர் நமக்கு நன்மை செய்வார்ன்ற அந்த விசுவாசத்தோடு தான் நான் இருப்பேன். நீங்கள் கூட அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? அதை பொறுப்பெடுத்து கொண்டார். அப்படியா, சரி, அவங்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய தவிப்பையும் பார்த்துட்டு எவ்வளோ அசிங்கம், எங்களுக்கு ரொம்ப ஷேமாயிரும், வெக்கம் வந்துடும் சொல்லி, ஒரு திராட்சை ரசம் இல்லை, ஒரு திருமணத்தில் ஒரு உணவு இல்லைன்னா எப்படி இருக்கும்? பொறுப்பெடுத்து கொண்டார். பொறுப்பெடுத்து உடனே ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கன்னு சொன்னார். இந்த 6 ஜாடியிலையும் தண்ணீர் நிரப்பினார்கள். அந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு வெளிப்பாடு வருதுன்னா, ஜாடி இல்லைங்க சார், தண்ணீர் பம்பில் வரல, இப்படிலாம் சொல்ல. உடனே ஜாடி தயாராக ரெடி பண்ணாங்க, தண்ணீரை ஊற்றுனாங்க, அதை உடனே அதை முண்டு கொடுங்க அப்படின்னாரு. அப்பயும் யாரும் எதிர்கேள்வி கேட்கல. உடனே கீழ்ப்படிந்தார்கள், சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ஹல்லேலூயா, தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல சாப்பிட்ட, அதாவது குடித்த ரசத்தை விட இது இனிமையாக இருந்ததுன்னு சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து இந்த முதலாம் அற்புதத்தை செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், சங்கீதம் 34 வாசிக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களில் தேவன் நல்லது செய்வான்னு விசுவாசிங்க. ஒரு சின்ன சின்ன காரியம்,
ஆண்டவரை அறியாத எத்தனையோ பேர் வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஜெபிக்கிறோம். பரவாயில்லைங்க, கர்த்தர் இப்போ நல்லது செஞ்சுருக்காருன்றாங்க. ஆனால் முழுசாக ஆண்டவருக்குள்ளே அவங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கல. முழுசாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளையாக அவங்க மாறலை. யோவான் 1:12 எழுதியிருக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டு, சில பேர் ஏசப்பட்ட ஜெபிப்பாங்க, அவரை ஒரு ஆண்டவர்னு நம்புவாங்க, மதிப்பாங்க. ஆனால் இயேசுவை உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு தடை அந்த வசனம் இருக்குது. ஐயோ, ஏசப்பாட்ட போனால் நம்ம அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது, நிறையா ரூல்ஸ் போடுவாங்க, இப்படி இந்த பாவ வாழ்க்கையில் இருக்க முடியாது. சில பேர் பார்த்தா, ஃபாதர் எப்படி இருக்கீங்க, பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கம்மானா அவங்க ஆண்டவருக்குள்ளே வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வரும்போது தான் நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும், மோட்ச பாக்கியம். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி தேவாதி தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இந்த கல்யாண வீட்டில் குறைவை நிறைவாக்கின தேவன், இனிமையான திராட்சரசமாய் மாறச் செய்த தேவன். உங்கள் வாழ்க்கையிலையும் திரும்புகிற திசையெல்லாம் கசக்குதா? கடந்த வாரத்தில் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தவங்க ஆண்டவர் அறியாத சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வீட்லேயும் நான் கஷ்டப்பட்டேன், கல்யாணம் பண்ணியும் கஷ்டப்பட்டேன், 50 வருஷம் ஆயிடுச்சு, 20 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டேன், கல்யாணம் பண்ணி 30 வருஷம் கஷ்டப்படுறேன், 50 வருஷமாக கஷ்டப்படுறேன், இந்த கடவுள் நல்ல காலம் என்னை காட்ட மாட்டுறாரு. ஒரு பொழுதும் ஏசப்பா நம்பும் பொழுது இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு வராதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவரை நம்புகிற ஒருவரை கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து சின்ன சின்ன விஷயத்தில் டேஸ்ட் பண்ணுறோம். முழுவதுமாய் நம்முடைய இருதயத்தை ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்து, இயேசுவே எனக்குள்ளே வாருங்க ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நம்முடைய கிருபைகளை தாரும், இப்படி பிள்ளையாக என்னை மாற்றும்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் அறிவுள்ள திருச்சபைகளுக்கு நம்ம செல்லணும். அதிகமாக ஆண்டவர் அறியாதவர்களுக்கு தான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். நிறையா ஆண்டவரை அறிந்தவர்கள் விசுவாசிகள் இருக்கிறீங்க, ஓகே, அதுக்கு அநேக பிரசங்கங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்ன இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகளின் உண்டு வரணும். இன்றைக்கி விசுவாசிகள் நம்ம என்ன செய்கிறோம்? சந்தோஷமாக இருக்கிறோம், கர்த்தர் நிறைய நன்மைகளை செய்கிறார். ஒரு பிரச்சனைனா உரிமையோடு அப்பான்னு சொல்லி உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம், அழுது ஜெபிக்கிறோம், உரிமையோடு ஆண்டவரை கூப்பிடுறோம், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஒரு சில காரியங்களை தவிர அநேக காரியங்கள் நமக்கு நடக்கிறது. எல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், படிப்படியாக நடக்கும். ஆனால் ஆண்டவர் அறியாதவங்க பார்த்தீங்கன்னா பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், எவ்வளோ வியாதியஸ்தர்கள், விதவிதமான வியாதியஸ்தர்கள். எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, கொடுமையான வியாதியஸ்தர்கள் யாருமே இல்லை. நல்லபடியாக வராங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, நல்லா போகிறாங்க, ஆண்களும் பெண்களும். வியாதி இருந்தால் கூட கர்த்தர் சுகமாய் மாற்றினார். வசனத்தில் வாசிக்கிறோம், துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற தேவன், வியாதியை ஆரோக்கியமாய் மாற பண்ணுகிற தேவன். இந்த இயேசப்பா நீங்கள் விசுவாசிங்க, இந்த நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் இந்த நிகழ்ச்சி முடிவில் நான் ஜெபம் பண்ணுவேன். இப்போ என்னோட ஜெபத்தில் நீங்கள் கண்ணை மூடி இணைந்து கொள்ளுங்கள். வியாதியோடு நீங்கள் ஒருவேளை இருக்கலாம், குடும்ப பிரச்சனையோடு இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோட ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேளையில் இயேசப்பாவுடைய நாமத்தில் உடைய வல்லமுள்ள பாதங்களுக்கு நேராய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த நிமிஷ நொடி வரை ஜீவன் கொடுத்து, சுகம் கொடுத்து, பலன் ஆரோக்கியம் கொடுத்து இந்த உலகத்தை எங்களை வாழ வைத்திருக்கிறீரே, நன்றி. நன்மை செய்யும்படி வந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீண்ட காலமாய் திருமணம்
நடைபெறாதபடி ஆண்டவரே திருமணம் நடைபெறவில்லையே என்று சொல்லி பாரத்தோடு கவலையோடு இருக்கிறவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். திருமண தடை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. திருமணம் நடைபெறட்டும் ஐயா. புத்திர சந்தானங்கள் நிரப்பும். இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளட்டும். உடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும். உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உடைய அபரிமிதமான கிருபை, உடைய சம்பூரண கிருபை, உடைய பரிபூர்ண கிருபைகளை ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் ஐயா. வியாதியோடர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக சுகத்தினால நிரப்பும். உடைய தழும்புள்ள கரெல்லாம் தொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீன வியாதிகளை மாற்றும். இன்னும் பல பிரச்சனை வாழ்க்கையில், கசப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு ஒருக்காக நான் ஜெபிக்கிறேன். மாறாவின் கசந்த தண்ணீரை இனிமையாய் மாற்றின தேவன் உடைய வாழ்க்கையில் ஒரு இனிமையை தாருமையை. எங்களுக்கு நன்மைகளை செய்தது போல, உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நன்மைகளை செய்தது போல, நீர் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்தது போல, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற என்னுடைய ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்மை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. அற்புதங்களை செய்யும் ஐயா. கிருபை தாரு ராஜா. உம்மாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே கூடாது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எல்லாவற்றையும் வாக்கி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வீணாக எங்களை நீர் வைத்திருக்கவில்லை. இந்த உலகத்தில் ஊழியர்களையும் ஜெபிக்கிறவர்களையும் வீணாக ஏதோ நாங்கள் ஒரு யூஸ்லெஸ்ஸாக இல்லை, பயன்படும் பாத்திரங்களாய் உடைய தேவ பிள்ளைகளையும் தேவ ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தும். கிருபை தாரும். அற்புதங்களை செய்யும் ஐயா. தொடர்ந்து வழியின ஜெயம் தாரும் ராஜா. இப்படி செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கணம் துதி மகிமை உங்களை ஏறெடுக்கிற ஏசப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீ. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ. உமக்காய் ஓடுவோ, உங்க நாமம் சொல்லுவோ. You are wonderful, you are mighty God, you are Prince of Peace, you are my everything. We love you, we worship you. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து
உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே எங்களை படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆஹா அல்லேலூயா 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 ஆமே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்தே தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்தே தொழுவோ. ஆஹா அல்லேலூயா 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 ஜீசஸ். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் G.J. மைக்கேல், பீஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரீஸ், MK தோட்டம், சிதம்பரம். செல் நம்பர் 7530084562. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.